பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவோப்பம் மத்தேயு 13ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம் முதல் 50ஆம் வசனம் வரை. அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகலவிதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. அது நிறைந்தபோது அதை கரையிலே இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளில் சேர்த்து ஆகாதவைகளை எறிந்து போடுவார்கள். இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவதூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவிலிருந்து பொல்லாதவர்களை பிரித்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அநேக ஓமைகள், பரலோக ராஜ்யத்திற்கு ஒப்பிட்டு அநேக ஓமைகளை சொல்கிறார். இப்போது இன்று நாம் வாசித்த ஓமையை பார்த்திங்கன்னா, அந்த கடலிலே போடப்பட்டு சகலவிதமான மீன்களை சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. மீனோட வலைக்கு ஒப்பாயிருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இது அது நிறைந்த போது, அதாவது சேர்த்து வாரிக்கொள்ளும் மீன் எல்லாத்தையும், நல்லது கெட்டது எல்லாத்தையும் வாரிக்கொள்ளும். அந்த போட்டு நிரம்பிடுது. அது நிறைந்த போது அதை கரையில் இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளை சேர்த்து ஆகாதவைகளை எறிந்து போடுவார்கள். அல்லேலூயா. இது எதை சொல்லுகிறதுனா, இந்த வாழ்க்கை பயணத்திலே நாம் அநேகர் நன்மை செய்கிறவங்களும் வாழ்ந்து கொண்டிருக்காங்க, துன்மார்க்கரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாருக்கும் சத்தியம் விதைக்கப்படுகிறது, சத்தியம் எல்லாருக்கும் சொல்லப்படுகிறது. எல்லாரும் உணர்வுள்ள இருதயம் உள்ளவர்களும் இருக்காங்க, உணர்வில்லாத இருதயம் உள்ளவர்களும் இருக்கிறார்கள். காதுடன் கேட்க கடவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பலவிதமான தரப்பட்ட 4 விதம் தரப்பட்ட இருதய சுபாவங்கள் உள்ளவர்களே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ நல்ல நிலமாகிய இருதயம் உள்ளவர்கள் தான் அது அறுப்பு காலம், அதாவது உலகத்தின் முடிவு, நியாய தீர்ப்பு நாளிலே இந்த வாழ்க்கை பயணம், இந்த வாழ்க்கை பயணத்தில் இந்த பூமியில் வாழக்கூடிய நாட்கள் தான் நமக்கு கொடுக்கப்பட்ட நாட்கள். இதை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம்? சத்தியம் அநேக இடத்துல விதைக்கப்பட்டு இருக்கிறது. சத்தியம் எங்கே பார்த்தாலும் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தைகளை பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. சபைக்கு போயிட்டுருக்காங்க, வசனத்தை கேட்கிறார்கள். எத்தனை பேர் அதைப்படி கை கொண்டு நடக்கிறார்கள்? அழைக்கப்பட்ட அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்ட சிலர் என்று ஆண்டு சொல்லுகிறார். அதாவது சிறு மந்தை. உலகத்தில் எத்தனையோ ஜனங்கள் இருந்தாலும் ஒரு சிறு மந்தை தான் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ளுமாம். அப்போ அந்த உலகம், இந்த பூமியில் வாழக்கூடிய நாட்களில் அநேகர் எப்படி இந்த கடலிலே போடப்பட்டு சகலவிதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது என்று சொன்னபடி, அந்த உலகத்தின் கடைசி முடிவு பரிந்த வரைக்கும் நல்லோ தீயோர், நன்மை செய்கிறவர் கெடுதல் செய்கிறவர் எல்லாருக்கும் ஒரே போல சத்தியம் விதைக்கப்படுகிறது. இதோடைய அறுவடை நாள் எப்போனா, நியாய தீர்ப்பு நாளிலே, கடைசி நாட்களின் நியாய தீர்ப்பு நாளிலே ஆண்டவர் நீதிமான்கள் இருக்கிற இடத்துல, அதாவது நீதிமான்கள் அவங்களுக்குள்ள இருக்கிற பொல்லாதவர்களை, அதாவது நீதிமான்கள் நடுவிலிருந்து பொல்லாதவர்களை பிரித்து, உலகத்தின் முடிவிலே தேவதூதர்கள் நீதிமான்களின் நடுவிலிருந்து பொல்லாதவர்களை பிரித்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். இது உலகத்தின் முடிவு. நாம் எந்த நிலையில் இருக்கிறோம்? இன்று ஆண்டவரோட வருகை இருந்தால் நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். எச்சரிப்பின் செய்தியோடு ஆண்டவர் ஆவியானவர் இவ்வேளை நம்மளோடு, இந்த நாளில், இந்த நேரத்திலே நம்மளோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த வாழ்க்கை பயணத்தில் மட்டும்தான் நமக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் இன்னும் பரலோக ராஜ்யத்துக்கு தகுதி இல்லாதவர்களாக இருந்தால் இன்றே ஒப்பு கொடுப்போம். இன்றே அணுகிற நாள், இப்பொழுதே ரட்சிப்பின் நாள்.
நாம் அறிக்கையிட்டு ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாக நாம் விசுவாச அறிக்கையிட்டு ஆண்டவர்ட்ட முழுமையாக ஒப்பு கொடுக்கும்போது அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் பாவத்தை மூடி மறைக்காமல் அதை அறிக்கையிட்டு விட்டு விடுவோமானால் தேவனிடத்திலிருந்து இரக்கத்தை பெற்றுக்கொள்வோம். இந்த பூமியிலே நாம் நற்கிரைகளை செய்வோம், கிறிஸ்துவை வெளிப்படுத்துவோம், வசனத்தின்படி வாழ ஒப்பு கொடுப்போம். நியாயத்தீர்ப்பு நாளிலே ஆண்டரோடு யுக யுகமாக எப்போதும் பரலோக ராஜ்யத்திலே சந்தோஷமாக மகிழ்ந்து களி கூற ஆண்டரை துதிக்க ஆராதிக்க அந்த புதிய வானம் புதிய பூமி ஆண்டவர் நமக்காக உருவாக்கப்படுகிற புதிய வானம் புதிய பூமியில் என்றென்றும் யுக யுகமாய் சந்தோஷமாக இருக்க இந்த காலகட்டங்கள் நாம் முழுவதுமாக ஆண்டவருக்காக ஓடுவோமா? ஒப்பு கொடுப்போம், ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. நன்றி தகப்பனை, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்க கர்த்தாவே. இந்த நாளைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேத வசனத்தின்படி ஆண்டவரே அப்பா பரலோக ராஜ்யம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே கடலிலே போடப்பட்டு சகலவிதமான மீன்களை சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பா இருக்கிறது என்று சொல்லியிருக்கிற ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, அது நிறைந்து அது கரையில் இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளை சேர்த்து ஆகாதைகளை இருந்து போடுவார்கள். இப்படி உலகத்தின் முடிவில் நடக்கும் தேவதூதர்கள் புறப்பட்டு நீதிமன்றங்கள் நடுவிலிருந்து பொல்லாதுகளை பிரித்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று வாசித்தோம் ஆண்டவரே, தியானித்தோம் ஆண்டவரே. ஆவியானவரே, எங்களோடு நீர் இடைப்பட்டீர் ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களையே தற்பரிசோதனை பண்ணி பார்த்து ஆண்டவரே வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் எங்களை நடத்தும் ஆண்டவரே. உடைய சமூகத்தில் எங்களை முழுவதுமாக தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டியும் நிலைவனமான ஆவியை எங்களுக்குள்ளே புதுப்பியும் ஆண்டவரே. இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு மீது ஆண்டவரே அப்பா இருதயத்தை நீங்கள் சுத்திகரிங்கப்பா ஆண்டவரே. தெரியாமலோ அறியாமலோ செய்த பாவக்காரங்க மீறுதல்கள் எல்லாத்தையும் ஒரு விஷயம் உடைய ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிங்கப்பா ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரக்க தேவை. எங்கள்கிட்ட எந்த ஒரு மீறுதலும் ஆண்டவர் உமக்கு பிரியமில்லாத எந்த பாவமும் எங்களுக்குள்ளே இராதபடி என்னடே எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம், விட்டு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். உடைய கல்வாரி சிலுவையில் சிந்தின உடைய பரிசுத்த ரத்தத்தினாலே ஒரு விஷயங்களை கழுவி சுத்திக்கிறீங்க, பரிசுத்தப்படுத்துங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க. இது அப்படியே செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. அந்த புதிய நாளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜூலை மாதம் 26ஆம் தேதி 2024 வருஷத்தை காணும்படியாக எங்களுக்கு ஜீவன் தந்திரே, பலன் தந்திரே, சுகம் தந்திரே. நன்றி அப்பா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, மீதியா முழுதும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. காலைதோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று சொல்லியிருக்க ஆண்டவரே. உடைய புதிய கிருபையினால் எங்களை நிரப்பி வழிநடத்தி ஆசீர்வதிக்கிறதுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவை கர்த்தரே சோத்திரி, என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரே சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரமும் மறவாதே. ஆமேன், ஆமேன்.